இப்போ வந்து நாங்கள் ஒரு 10 வருஷமாக இந்த பிரிட்ஜு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப சிரமப்பட்டோம் நாங்கள். இப்போ ஸ்டாலின் ஐயா திறந்து வச்சதுனால எங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. இப்போ ஒரு மாதமாக இருக்கேன் நான். இப்போ நான் போயிட்டு வரதுக்கும் எனக்கு ஈஸியாக இருக்குது. ஸ்டாலின் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி கூறுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த பாலம் திறந்ததுக்கு. ஏன்னா என்னோட கர்ப்பிணி ஒய்ஃப் வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டு தான் நாங்கள் கொருக்குப்பேட்டை போயிட்டு இருந்தோம். ஒரு ஆட்டோவில் போனோன்னா கூட ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா பைக்கில் தான் போயிட்டு வர மாதிரி இருந்தது. இப்போ ஆட்டோவில் போனாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து வசதியாக இருக்குது. இங்கேருந்து வேலைக்கு போகிறவங்க, கும்மிடிப்பூண்டி வேலைக்கு போகிறவங்க, இந்த பக்கம் அண்ணா நகர், இந்த பக்கம் நுங்கம்பாக்கம் எல்லாமே வேலைக்கு போகிறவங்க எல்லாமே மேக்ஸிமம் அப்படி சுற்றி தான் போயிட்டுருக்காங்க டிராஃபிக்கில். இது திறந்து விட்டதுனால எல்லாருக்குமே வந்து ரொம்ப பயனாக இருக்குது. அதே மாதிரி பஸ்ஸு கனெக்டிவிட்டியும் எங்களுக்கு வந்து கிடச்சிருச்சு. நாங்கள் இங்கேருந்து எங்கே போனாலுமே கோயம்பேடு போயிட்டு இல்லை மாதாவரம் போயிட்டு ஊருங்களுக்கு போனால் கூட ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ட்ரெயினை மட்டுமே நம்பிட்டு இருந்தோம், லோக்கல் ட்ரெயினை மட்டுமே நம்பிட்டு இருந்தோம். கொருக்குப்பேட்டையில் இருக்க நாங்கள் இப்போ வந்து எங்களுக்கு இந்த ரோட்டு வழியாகவும் எங்களுக்கு வந்து ஒரு தீர்வு கிடச்சிருக்கு. இதை திறந்து கொடுத்த ஸ்டாலின் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து டிராஃபிக் வந்து முன்னே வந்து டிராஃபிக் ஓவராக இருக்கும். இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். நான் ரெகுலராக இந்த வழியாக தான் போகிறது ட்ராவலு. இந்த பாலத்தினால வந்து அந்த ரயில்வே ட்ராக் இருக்கு இல்லையா, அது கிராசிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ கட்டுறதுனால இது ரொம்ப சேஃபாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆமாம், அந்த கூட்ஸ் வந்து காலையில், அதுவும் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது வந்துச்சுன்னா ஆஃபீஸ் போகிற டைமில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த பாலம் கட்டுறதுனால அந்த ஆஃபீஸ் டைம் வந்து நம்ம கரெக்டாக போய் ரீச் ஆகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. இல்லைன்னா நம்ம அந்த கூட்ஸ் வந்து அது கிராஸ் பண்ண பிறகு எப்படியோ ஒரு ½ ஆகும் அது கிராசிங்காக. இப்போ அந்த ஒரு சிரமம் வந்து இல்லாமல் இருக்கும். அந்த பக்கத்துக்கு ரயில்வே கேட்டுக்கு புதிய பாலம் கட்டணும் அடிக்கல் நாட்டியிருக்காரு. அதுவும் நல்ல. ஆமாம், அதுவும் டெஃபினட்டாக அது ஆமாம். ஆனால் அது அங்கே அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்காது. இந்த மாதிரி ஸ்பேஸ் இல்லை. அது அதனால கட்டுறது எப்படின்னு தெரியல. அது இது என்ன நல்லா ஸ்பேஸாக இருக்குது. ரொம்ப கன்வீனியன்ட்டாக. ஆமாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நன்றி.